ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் 444 பரணி டெக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் BMS அப்படின்னா என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ BMSனால் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் பைக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் BMS. ஸோ இந்த BMS எங்கே யூஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பேட்ரி பேக். அதாவது இது பார்க்குறீங்களா, இப்போ நீங்கள் வீடியோவில் நான் லைவாக எல்லாமே டெமோவோடு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இது வெறும் தெரியாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ டெமோ பேட்ரி ஒரு பைக்கில் இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி BMS கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா பைக்கிலுமே இந்த BMS இல்லாத பேட்ரி பேக்கே இருக்காது. ஸோ இதை பற்றின பேசிக் அவேர்னஸ் அண்டு பேசிக்கான விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும். ஸோ தெரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், இந்த BMS எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் BMS அப்படின்னா என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, B மீன்ஸ் பேட்ரி, M மீன்ஸ் மேனேஜ்மெண்ட், S மீன்ஸ் சிஸ்டம். பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் இந்த டிவைஸுடைய பேர். ஸோ பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணுறக்கூடிய பேட்ரின்றது நமக்கு ஒரே ஒரு பேக்காக தான் தெரியும். ஸோ அந்த பேட்ரி பேக் உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கவுண்டபிள் செல்ஸ் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 செல்ஸு, 200 செல்ஸு. ஸோ அந்த மாதிரி செல்ஸ் எல்லாமே சீரியஸ் பேரல் அப்படின்ற கம்பைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சீரியஸ் பேரல்னால் என்ன அப்படி பற்றி நமக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து BMSனால் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த சீரியஸ் பேரல் அந்த மாதிரி ஒரு 100 செல்ஸு, 200 செல்ஸு, அந்த செல்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிவைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த BMS. இந்த BMS என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, இந்த BMSலேருந்து நமக்கு வரக்கூடிய இந்த செல்ஸ்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் அண்ட் ஆம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அது மாதிரி சார்ஜ் பண்ணும்போதும் ஒரே ஈவனாக போயிட்டு சார்ஜ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த BMS இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிவைஸ் இல்லாமல் நம்ம சார்ஜ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சார்ஜ் பண்ணும்போது பேட்டரியுடைய சார்ஜுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட சார்ஜுக்கு மேலே அதிகமாக சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பேட்டரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பேட்டரி வந்து இவ்வளோ வோல்ட்டு தான் சார்ஜ் ஆகணும், இவ்வளோ வோல்ட்டு தான் டிஸ்சார்ஜ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டிவைஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிவைஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாலும் நமக்கு ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வர டெக்னாலஜி எல்லாமே நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த BMS மூலயமா நமக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும், ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி செல்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது என்ன ப்ராப்ளம், ஸோ A to Z ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சிங்க. ஸோ அதுக்கு தான் வந்து BMS வந்து சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் அண்ட் எவ்வளோ கரண்ட்டு, எவ்வளோ ஆம்ஸு, ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன டிவைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி டெம்பரேச்சர். பேட்டரியுடைய டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த தெர்மல் சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சென்சார் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, நமக்கு பேட்டரியுடைய ஹீட் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அதிகமாகிடுச்சுன்னா பேட்டரியுடைய அவுட்புட் எல்லாமே நமக்கு டோட்டலாக கட் ஆஃப் பண்ணிடும். ஸோ அதுக்காக பேட்டரி டெம்பரேச்சர் சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சென்சார் மூலிமா நமக்கு பேட்டரியுடைய டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்போ A to Z எல்லாமே நமக்கு டிஸ்பிளேலையோ, ஸ்மார்ட் BMS தான் நமக்கு டிஸ்பிளேல A to Z எல்லாமே இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பேட்டரியுடைய வோல்ட் அதிகமாக போச்சுனாலும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் வச்சுருக்காங்க. ஸோ பேட்டரி பர்சன்டேஜ்லேருந்து A to Z மெஷர்மெண்ட் இந்த டிவைஸால் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நம்ம ஓவர்லோட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது கரண்ட் வந்து மோட்டர் அதிகமாக எடுக்கும் போது அதை கட் ஆஃப் பண்ணக்கூடிய, அதாவது பீக் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீக் பவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்திங்கன்னா BMSக்கு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து டெக்னாலஜி பார்த்திங்கன்னா கேன் மூலியமாக இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ வர டெக்னாலஜி BMSல A to Z எல்லாமே கேன் மூலியமா, அதாவது நமக்கு என்ன டேட்டா இருக்குது அதெல்லாமே நம்ம சிஸ்டமில் ரீட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம கேன் இன்டர்ஃபேஸு, அந்த ப்ளூடூத் இன்டர்ஃபேஸு, ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகி BMSஐ பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே ஒரு மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்ததான் நான் பேட்டரியை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், BMSஐ பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு என்ன டீட்டெயில்ஸ் தர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ BMSல வந்து லித்தியம் அயன், லித்தியம் பாஸ்பேட், ஸோ அதுக்கான சீரியஸ் 19S, 14S, ஸோ அது சீரியஸ்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நமக்கு செல்ஸுக்கு தகுந்த மாதிரியும், அதுக்கான கட் ஆஃப் வோல்ட்டு தகுந்த மாதிரியும், அதுக்கான டிஸ்சார்ஜிங் வோல்ட்டு தகுந்த மாதிரியும், ஸோ நிறைய டைப்ஸ் வந்து BMSல நிறைய பேராமீட்டர்ஸ்
அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஎம்எஸ் நம்ம எடுக்கிறோன்னா இது வந்து 19 சீரியஸ், 19 இயர்ஸ்னால் 19 சீரியஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 60 வோல்ட்டுக்கான பிஎம்எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்சார்ஜிங் கரண்ட் வந்து 40 ஆம்ஸ். ஸோ இந்த பிஎம்எஸ் வந்து 40 ஆம்ஸ்க்கு மேலே நமக்கு தராது. பிலோ 40 ஆம்ஸ் கூட ஒர்க் ஆகும். மீன் கேஸ் நம்ம அபோவ் 40 ஆம்ஸ் போகும்போது பிஎம்எஸ் வந்து வோல்டேஜை கட் ஆஃப் பண்ணிடும். ஸோ வித் பேலன்சிங், ஸோ பேலன்சிங்ன்ற இஷ்யூ சொல்கிறாங்க, பட் ஆனால் ரியல் ஆஃப் பேலன்ஸ் வந்து நடக்கிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கரண்ட்டு. இந்த பிஎம்எஸ் வந்து சார்ஜிங் கரண்ட்டு 20 ஆம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது நம்ம லைக் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கில் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது கரண்ட்டாக மேக்ஸிமம் 8 ஆம்ஸ் வந்து என்எஃபாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு குவாலிட்டி வைஸ் நல்லா பிராண்டட் சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 20 ஆம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ காமன் போர்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை என்டிசி மீன்ஸ் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இதுதான் மோஸ்ட்லி நார்மல் ஹார்ட்வேர் பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் பிஎம்எஸில் நமக்கு லைட்டிங் போர்டு, ஸோ பேட்டரியுடைய பர்சன்டேஜ் லைட்டிங் போர்டுக்கான பின் வந்துடும். ஸோ அல்ட்ரா மீன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூடூத்துடைய கனெக்டிவிட்டி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேனு அல்ல 485 அந்த கம்யூனிகேஷன் போர்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பிஎம்எஸ்டைய டீட்டெயில் எல்லாமே நமக்கு சிஸ்டமில் காப்பி பண்ண முடியும். எப்போ பீக் கரண்ட் போயிருக்கு, எப்போ லோ வோல்ட் வந்திருக்கு, ஸோ A to Z எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஎம்எஸ் ஸ்மார்ட் பிஎம்எஸ்னால் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மொபைலில் பாருங்கள், இது ஸ்மார்ட் பிஎம்எஸ் வந்து இப்போ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சாரி, ஸ்மார்ட் பேலன்சர். ஸோ இந்த ஸ்மார்ட் பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சீரியஸில் நமக்கு எல்லாத்துடைய வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ சொல்லிட்டு கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், 2.93, 2.47, 2.47. ஸோ இந்த மாதிரி எல்லா சீரியஸ் வீடியோ வோல்ட்டும் நமக்கு இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும். பேட்டரியோட டைப் வந்து எல்எஃப்பி, செல்ஸ் கவுண்ட் வந்து 20 சீரியஸு. ஸோ டிஃப்ரெண்ட் வோல்ட்டு. ஸோ இந்த 20 சீரியஸில் எது மேக்ஸிமம் இருக்குது, எது மினிமம் வோல்ட் இருக்குது, ஸோ எது ஆவரேஜ் வோல்ட் இருக்குது, ஸோ எல்லாமே நமக்கு இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த டெம்பரேச்சர் வந்து பிஎம்எஸ் உடைய டெம்பரேச்சரு. ஸோ அது வராது. ஆவரேஜ் வோல்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ இது வந்து பேலன்சிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் பிஎம்எஸ் மேபி நம்ம ஸ்மார்ட் பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயிலும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இது ரொம்பவே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஓவர் சார்ஜ் போடும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் கட் ஆஃப் பண்ணுறது கண்டிப்பாக தன்மை இருக்குது. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 67, 69 சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராமீட்டர்ஸில் பார்க்கும்போது அந்த கட் ஆஃப் போகும்போது கண்டிப்பாக இதுக்கான சார்ஜர் நம்ம சூஸ் பண்ணும்போது கட் ஆஃப் பண்ணுற தன்மையும் அதுக்கான ப்ரொடக்ஷன் இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஏதாச்சும் ரேர் கேஸில் ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு ஓவர் சார்ஜ் ஆகுது சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணக்கூடிய பயனாளருக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக டெக்னிக்கல் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னும் அடுத்தடுத்து பேட்டரியை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மேபி வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோ போனாலும் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ, பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.